ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. நெட்ஃபிளிக்ஸ்ல இப்ப செம்ம ட்ரெண்டா போயிட்டு இருக்கிற ஸ்குவிட் கேம் மேக்ஸிமம் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அது நம்ம வெறும் கதை அப்படின்னு தான் நினைச்சிருப்போம். ஆனா அதே மாதிரியான ஸ்குவிட் கேம் இன்சிடென்ட் ரியல் லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? எஸ், அதே சவுத் கொரியால இந்த ஸ்குவிட் கேம் மாதிரியான ரியல் இன்சிடென்ட் நடந்திருக்கு. சோ அந்த ஒரு கொடூரமான ரியல் இன்சிடென்ட் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. இது 1976 சவுத் கொரியால இருக்கிற புசன் ரயில்வே ஸ்டேஷன்ல 11 வயசான வாங் ஜங் பக் அப்படின்ற ஒரு சின்ன பையன் பாத்தீங்கன்னா கடைசி 1 மணி நேரமா அவங்க அம்மாவை காணான்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்கான். ஆனா எவ்வளவு தேனாலும் அவங்க அம்மா அந்த இடத்துல கிடைக்கிற மாதிரியே தெரியல. கடைசி அந்த ரயில்வே ஸ்டேஷன் நின்றுட்டு இருக்கிற 2 பேர்ட்ட போயிட்டு எங்க அம்மாவை நான் மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு தயவு செஞ்சு கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்படி கேட்ட உடனே சரி வாப்பான்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போறாங்க. அப்படி கூப்பிட்டுட்டு போன அவனை ஒரு ட்ரக்ல ஏத்தி விட்டு நீ எங்க போகணுமோ அந்த இடத்துக்கு இந்த ட்ரக் உன்னை கொண்டு போய் சேர்த்துரும், நீ ஒன்னும் பயப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த ட்ரக்ல ஏத்தி அவனை அனுப்பி விடுறாங்க. அடுத்து இதே மாதிரி 1982 வருஷம் 14 வயசான சாய் ஸ்விங் வு அப்படின்ற ஒரு சின்ன பையன் பாத்தீங்கன்னா அவனோட ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருக்கான். அப்படி வந்துட்டு இருக்கிற அவனை ஒரு வழிமறிச்சு நிப்பாட்டி உன்னோட ஸ்கூல் பேக்கை காமி அப்படின்னு சொல்றாரு. அவனும் அந்த ஸ்கூல் பேக்கை திறந்து காமிக்கிறான். அப்படி திறந்து காமிக்கிறப்ப அந்த பேக்குள்ள ஒரு பிரெட் இருந்திருக்கு. சோ அந்த பிரெட்டை பார்த்தோன்னே அந்த ஆள் செம்ம கடுப்பாகி யார்ட்டு இருந்த அந்த பிரெட்டை திருடிட்டு வந்த, நீ ஒரு திருடனாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு அந்த சின்ன பையன் அழுதுகிட்டே ஐயோ நான் இதை யார்ட்டு இருந்தும் திருடிட்டு வரல, ஸ்கூல்ல எல்லாருக்கும் கொடுத்தாங்க எனக்கும் கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா இவன் சொல்றது அந்த பெரிய ஆள் கேட்கறதுக்கு தயாராவே இல்ல. நீ பொய் சொல்ற, நீ திருடிட்டு தான் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை 2 அடியை போட்டு தரதரன்னு எடுத்துட்டு வந்து ஒரு வண்டியில ஏத்தி விடுறாரு. அப்படி ஏத்தி விடுறப்ப அந்த சின்ன பையனும் செம்மையான பயம். சரி என்ன சார் பண்றீங்க, தயவு செஞ்சு என்னை விடுங்க, நான் வீட்டுக்கு போனேன் எங்க அம்மா அப்பாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு கெஞ்சி கதறி அழுகுறான். ஆனா அவன் என்னத்தை தான் அழுதாலும் அதுக்கடுத்து அந்த வண்டி அங்கிருந்து கிளம்புது. அப்படி கிளம்புன வண்டி எங்க போகுதுன்றது அவனுக்கு சுத்தமா தெரியல. அடுத்து இதே மாதிரி 1984 வருஷம் ஆன் அப்படின்ற ஒரு 8 வயசு சின்ன பையன் அவங்க அப்பா கூட வெளியே எங்கேயோ கடைக்கு போயிட்டு செம்ம டயர்டா அந்த பஸ் ஸ்டாப்ல உட்கார்றாங்க. அப்படி அவங்க பஸ் ஸ்டாப்ல உட்கார அந்த ஒரு டைம்ல அவங்க அப்பாவுக்கு ஒரு போன் கால் வருது. அந்த ஒரு போன் கால் எடுத்து அவர் அட்டன் பண்ணி பேசுறப்ப அவரோட ஆபீஸ்ல கொடுக்கப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்டான வேலையை பக்கத்துல முடிக்க வேண்டிய சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. அந்த வேலை ஒரு சின்ன வேலை தான், இவர் தனியா போனாருன்னா வேமா முடிச்சுட்டு இங்க வந்துருவாரு. ஆனா பையனை கூட்டு போனா அது டிலே ஆகும்ன்றது அவருக்கு நல்லாவே தெரியுது. சோ அதனாலேயே அவனோட பையனான ஹான்ட்ட இங்க பாருடா நான் பக்கத்துல இருக்கிற ஒரு சேஃபான பிளேஸ்ல கூட்டு போய் உன்னை விட்டுட்டு போறேன், நான் இந்த வேலையை போய் முடிச்சிட்டு வர வரைக்கும் நீ அங்கதான் சேஃப்டியா இருக்கணும், நான் வந்ததுக்கு அப்புறம் உன்னை கூட்டிட்டு வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துல இந்த சேஃப்டியான ஒரு பிளேஸ்ல போயிட்டு தன்னோட பையனை விட்டுட்டு அவரோட வேலையை முடிக்கிறதுக்காக விரைந்து அங்கிருந்து கிளம்புறாரு. அப்படி அவர் அங்கிருந்து கிளம்பின அடுத்த சில நிமிடங்கள்லயே ஒரு ட்ரக் அந்த சேஃப்டியான பிளேஸ்க்கு முன்னாடி வந்து நிக்குது. அப்படி நின்று அந்த ஒரு ட்ரக்ல அந்த சேஃப்டியான பிளேஸ்ல இருந்த சில பேர் பாத்தீங்கன்னா அந்த 8 வயது ஹான் அப்படின்ற பையனை வலுக்கட்டாயமா தூக்கிட்டு போய் அந்த ட்ரக்ல ஏத்தி விடுறாங்க. அப்படி ஏத்தி விடுறப்ப அந்த 8 வயசு ஹான் அப்படின்ற சின்ன பையன் கதறான், என்ன விட்டுருங்க அப்பாட்ட போகணும்னு சொல்லிட்டு கெஞ்சுறான். ஆனா எவ்வளவு கெஞ்சினாலும் அவன் அந்த வண்டியில ஏத்தி அங்க இருந்து அனுப்பி விட்டுறாங்க. அடுத்து இதே மாதிரி காங் ஷன் வோ அப்படின்ற 23 வயது ஆண் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பார்ட்னர் இறந்து போனதுனால உச்சக்கட்ட சோகத்துக்கு போய் அன்னைக்கு நல்லா சரக்கு அடிச்சுட்டு ரோட்ல போயிட்டு பாதி போயில மட்டையாகி கீழே விழுந்துடுறாப்ல. இப்படி விழுந்து அவருக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே அதே மாதிரியான ட்ரக் அவருக்கு பக்கத்துல வந்து நிக்குது. அப்படி நின்று அந்த ஒரு ட்ரக்ல இருந்து சில பேர் இறங்கி வந்து 60 இருந்து அவர் அள்ளைக்காத்துக்கு அந்த ட்ரக்குள்ள போட்டு அந்த ட்ரக் அங்க இருந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. அடுத்து இதே மாதிரி யான் செங் மோ அப்படின்ற 15 வயதான ஒரு ஆண் பார்த்தீங்கன்னா சியோல இருக்கிற சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ஒன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்ல. அதுல நல்லாவே சம்பாதிக்கவும் செய்யறாப்ல. அப்படி சம்பாதிச்சிட்டு இருக்கப்ப இடையில லீவ் வரும் இல்லையா, சோ அந்த லீவை நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக சவுத் கொரியாவோட போர்ட் சிட்டியான புசன்ல இருக்கிற ஒரு பீச்ல போயிட்டு என்ஜாய் பண்றதுக்காண்டி போறாப்ல. அப்படி இவர் போறப்ப அந்த பீச்சை எம்டியா இருக்கு, இவர் மட்டும் தான் அந்த பீச்ல போய் என்ஜாய் பண்ண போறாப்ல. அப்படி போற அந்த டைம்ல அங்க 2 பேர் வர்றாங்க. அப்படி வந்த 2 பேரு வலுக்கட்டாயமா அவரை பிடிச்சி எடுத்துட்டு போறாங்க. அப்படி எடுத்துட்டு போறப்ப அவங்க எங்க கூட்டு போறாங்கன்னு அவருக்கு சுத்தமா தெரியல. அதனால என்ன நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. ஆனா அப்படி அவர் கெஞ்சுறதுக்குள்ள அவருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ட்ரக் வந்து நிக்குது. அந்த ட்ரக்ல அவர் தூக்கி அலேக்க போட்டு அங்க இருந்து அந்த ட்ரக்கையும் அனுப்பி விடுறாங்க. இப்போ நம்ம பார்த்ததுல அட்லியோட மெர்சல் படத்துல ஓப்பனிங் சீன்ல வர்ற மாதிரி 5 இன்சிடென்ட் மட்டும் தான் இப்ப பார்த்தோம். ஆனா இதே மாதிரி ஆயிரக்கணக்கான இன்சிடென்ட் அந்த காலகட்டத்துல சவுத் கொரியால நடக்கதான் செஞ்சுச்சு. அதுலயும் சவுத் கொரியாவோட போர்ட் சிட்டியான புசன்ல பாத்தீங்கன்னா இதே மாதிரியான இன்சிடென்ட் எக்கச்சக்கமா நடந்துச்சு. அந்த காலகட்டத்துல இப்படி மர்மமான முறையில பல பேரை கடத்தின அந்த கும்பல் யாரு, அப்படி கடத்தின அவங்களை எதுக்கு ட்ரக்ல ஏத்தி விட்டாங்க, அப்படி ஏத்தின அவங்கள அடுத்து எங்க கொண்டு போய் அந்த ட்ரக் விட்டுச்சு அப்படின்ற பல கேள்விகளுக்கு விடை தெரியாம தான் சவுத் கொரியால இருந்த மக்கள் எல்லாருமே விழிபிதுங்கி நின்றுட்டு இருந்தாங்க. சோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்கிற மாதிரி 1986 வருஷம் உல்சான் சிட்டில இருக்க உல்ஜி கவுண்டி மலைக்கு பாத்தீங்கன்னா சில லோக்கல் ஹண்டர்ஸ் ஹண்டிங்காக போறாங்க. அப்படி போன அவங்க அந்த மலையில பாத்தீங்கன்னா சில விஷயங்களை வேட்டையாடிட்டு இருக்காங்க. அப்படி வேட்டையாடிட்டு இருக்கப்பே பாத்தீங்கன்னா தூரமா அந்த மலைக்கு பின்னாடி இருந்து ஏதோ மனிதர்கள் கத்துற மாதிரியான சவுண்ட் அவங்களுக்கு கேக்குது. அந்த சவுண்ட கேட்டோன்னே என்னடா அது சவுண்ட், இந்த மலையில யாருமே இருக்க மாட்டாங்களாடா, அப்படி இருக்கப்ப இப்ப இங்க மனிதர்கள் சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தம் வர்ற திசையை நோக்கி நடந்து போறாங்க. அப்படி போக 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 மனிதர்கள் கத்துற சவுண்ட் அளவுக்கு அதிகம் ஆயிட்டே வருது. அது கத்துற சவுண்ட் மட்டும் கிடையாது, அது கூடவே மனிதர்கள் கதறி அழுகிற சவுண்டும் இவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது. இப்படி கதறி அழுகிற சவுண்ட கேட்டோன்னே இவங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்கு. ஏடா இந்த சத்தத்தெல்லாம் கேட்கும் போது எக்கச்சக்கமான மக்கள் இருப்பாங்க போலடா, அவங்களை யாரோ குடும்பப்படுத்துறாங்க போலடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த சத்தம் வர்ற திசையை நோக்கி மெல்ல
மெல்ல மெல்ல முன்னேறி போயிட்டே இருக்காங்க. அப்படி போனவங்க அந்த மலையோட உச்சியை அடைஞ்சிடறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த மலைக்கு பின்புறமா ஒரு வினோதமான விஷுவல் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. எஸ், அதுதான் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கட்டிடம் மாதிரியான அமைப்பு. இந்த கட்டிடம் மாதிரியான அமைப்பை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஷாக்கு. என்னடா இந்த மலைக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கட்டிடம் இருக்கு, அதுவும் அந்த கட்டிடத்துல இருந்தா மக்களோட கதறல் சவுண்ட் கேக்குது, அப்ப இங்க என்னதாண்டா நடக்குது அப்படின்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல மெல்ல அந்த மலையோட உச்சியில யாருக்கும் தெரியாம நகர்ந்து வந்து தூரமா இருக்க அந்த கட்டிடத்தோட முன்பகுதி விசுவல் தெரியுற மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்படி வந்த பிறகு அந்த இடத்துல இருந்து அந்த கட்டிடத்தில் நடக்கிற விசுவலை பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப அவங்களுக்கே தூக்கி வாரி போட்டுருது. ஏன்னா அந்த கட்டிடத்துல பாத்தீங்கன்னா கூட்டம் கூட்டமா பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அந்த மக்கள் எல்லாரையும் பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கட்ட கம்பு சாட்டையை வச்சு பயங்கரமா அடிச்சு துன்புறுத்திட்டு இருக்கு. இந்த விசுவலை பார்த்தோன்னே அந்த ஹண்டர்ஸ்னால பயங்கரமா பயம் வந்துருது. இதுக்கு மேலே நம்ம இந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னா நம்மளையும் கடத்தி கொண்டு போய் அந்த கட்டடத்துல வச்சு துன்புறுத்த ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து தப்புச்சோம் பொழைச்சோன்னு சொல்லி அந்த மலையில இருந்து இறங்கி சிட்டிக்குள்ள வந்துடுறாங்க. அப்படி சிட்டிக்குள்ள வந்த இவங்க அந்த மலைக்கு பின்புறமா இவங்க பார்த்த விசுவல்ஸ் மக்கள்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா அந்த சிட்டி ஃபுல்லா காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிக்குது. அதாவது உல்சான் சிட்டி ஃபுல்லா காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த காலகட்டத்துல எக்கச்சக்கமான மக்கள் மர்மமான முறையில காணாம போயிட்டு இருந்தாங்க இல்லையா. அப்படி இருக்கிற அந்த ஒரு டைம்ல இவங்க இப்படி ஒரு விஷுவலா பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த விஷயம் காட்டு தீ மாதிரி தானே பரவும். எஸ், அதே மாதிரி தான் பரவ ஆரம்பிக்குது. அப்படி பரவுற இந்த ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா அந்த சிட்டில இருக்க ஒரு ப்ராசிக்யூட்டரோட காதலையும் போய் விழுகுது. அவருடைய பேர் தான் கிம் யாங் ஒன். இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டனே கிம் யாங் ஒனுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அப்படி சந்தேகம் வந்த உடனே இந்த செய்தி உண்மையா பொய்யா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி விசாரிக்கிறப்ப இந்த மலைக்கு பின்னாடி ஒரு கட்டடம் இருக்குன்றத கிம் யாங் ஒன் கண்டுபிடிக்கிறாரு. எஸ், அதுதான் கவர்மெண்ட் நடத்திட்டு வர பிரதர்ஸ் ஹோம். அத பிரதர்ஸ் ஹோம்னு தெரிஞ்ச உடனே செம்மையா ஷாக் ஆயிராரு. இதுல இருக்கிற இவ்வளவு பேர் அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல போய் இதை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு பெர்மிஷனும் கேட்கிறாரு. கோர்ட்டும் பெர்மிஷன் கொடுத்துறாங்க. அப்படி கொடுத்த உடனே இவரும் பாத்தீங்கன்னா அந்த பிரதர்ஸ் ஹோம்க்கு போறாரு. அப்படி இவர் போய் அந்த பிரதர்ஸ் ஹோம்ல பார்த்த விசுவல் இவரே ஷாக் அடைய வச்சுச்சு. ஏன்னா அந்த பிரதர்ஸ் ஹோம்ல பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் அடைச்சு வச்சிருக்காங்க. அப்படி அடைச்சு வச்ச அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சரியான சாப்பாடு கொடுக்காம பயங்கரமா துன்புறுத்தவும் செஞ்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் மேல அந்த பிரதர்ஸ் ஹோமோட ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா 2 பில்லியன் ஒன் மதிப்புடைய பணமும் இருந்திருக்கு. அந்த பணத்தோட மதிப்பை இன்னைக்கு இருக்க இந்திய ரூபாய் மதிப்பின்படி கணக்கிட்டாலே 80 கோடி இருந்துச்சாம். அதாவது 1987 அந்த ஆபீஸ்ல 80 கோடி இருந்துச்சாம். இதெல்லாம் பாக்குறப்ப அவர் செம்ம ஷாக் ஆறாரு. இதுக்கெல்லாம் மேல அங்க இருந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பாக்குறப்ப அவர் மிரண்டே போனாரு. சோ இதுக்கடுத்து இந்த பிரதர்ஸ் ஹோம்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பிரதர்ஸ் ஹோம் எப்படி உருவாச்சு அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குவோம். இரண்டாம் உலகப் போர் முடிந்த காலகட்டம் இந்த உலகத்துக்கே ஒரு பிக்கஸ்ட் ரிலீஃபா தான் இருந்துச்சு. ஏன்னா அதுக்கடுத்து தான் பாத்தீங்கன்னா ஓரளவுக்காச்சும் அமைதி அந்த உலகத்துல இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு அமைதி கொரியால நிலவுச்சு அப்படின்னு கேட்டா அது கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோம். ஏன்னா இரண்டாம் உலகப் போர் முடிந்த உடனே கொரியன் வாரும் பாத்தீங்கன்னா கொரியால ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சோ அடுத்தடுத்து நிகழ்ந்த இந்த இரண்டு மிகப்பெரிய போர் பாத்தீங்கன்னா கொரியன் மக்களோட வாழ்க்கையவே பாத்தீங்கன்னா புரட்டி போட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லியானோம். ஏன்னா இந்த இரண்டு வார்லயே பாத்தீங்கன்னா கொரிய மக்கள்ல பல பேரு தன்னோட உறவினர்கள் இருந்தாங்க, தன்னோட குழந்தைகளை இருந்தாங்க, தன்னோட அம்மா அப்பாவை முதற்கொண்டு இழந்துட்டு அனாதையா வாழ வேண்டிய சிச்சுவேஷன் அங்க கிரியேட் ஆகுச்சு. அது மட்டும் கிடையாது, அடுத்தடுத்து இரண்டு வார் நடந்திருக்கு இல்லையா. சோ அதனாலேயே பொருளாதார ரீதியாகவும் பாத்தீங்கன்னா கொரியா பயங்கரமா வீழ்ச்சி அடைந்துச்சு. சோ அந்த ஒரு பொருளாதார வீழ்ச்சியும் பாத்தீங்கன்னா எக்கச்சக்க மக்களோட வேலை வாய்ப்பை புடுங்கிருச்சு. சோ அதனாலேயே எக்கச்சக்கமான மக்கள் பாத்தீங்கன்னா வேலையே இல்லாம நடுத்தெருவுக்கு வர வேண்டிய சிச்சுவேஷனும் கிரியேட் ஆகுச்சு. சோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா கொரியால இருக்கிற எக்கச்சக்க மக்களோட வாழ்வாதாரத்தையே பாதிச்சுச்சு. அதுலயும் முக்கியமா கிராமத்துல இருக்கிற மக்கள் பாத்தீங்கன்னா எங்க வேலைக்கு போறதுனே தெரியாம கண்வெளி பிதுங்கி நின்றுட்டு இருந்தாங்க. சோ அந்த ஒரு டைம்ல அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு ஹோப் அப்படின்னா வேலை வாய்ப்பை தேடி டவுனுக்கு போறதா தான் இருந்துச்சு. சோ அதனாலேயே எக்கச்சக்கமான கிராம மக்கள் அந்த காலகட்டத்தில் சவுத் கொரியால இருக்கிற மெயின் சிட்டிஸை நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சவுத் கொரியாவோட முக்கியமான போர்ட் சிட்டியா இருக்கிற புசன் இருக்கு பாத்தீங்களா, அதை நோக்கி எக்கச்சக்கமான மக்கள் மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த ஒரு அபரிமிதமான இடப்பெயர்ச்சியை பாத்தீங்கன்னா புசன் நகரத்துல எக்கச்சக்கமான மக்களை கொண்டு வந்து குவிக்குது. அது எந்த அளவுக்கு கொண்டு வந்து குவிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1945 இருந்து 1985 பாத்தீங்கன்னா புசன் நகரத்துல இருந்த மக்கள் தொகையோட எண்ணிக்கை 5 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. சோ வெறும் 40 வருஷத்துல மக்கள் தொகை 5 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அங்க இருக்கிற எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு கிடைச்சிருமா என்ன? கண்டிப்பா எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு கிடைக்காதுல. சோ அதனாலேயே வேலை வாய்ப்பு தேடி வந்த கிராம மக்கள்ல பல பேர் பாத்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும் நினைச்சு தான் வந்திருந்திருக்காங்க. ஆனா நல்ல வேலை கிடைக்காதனால கிடைக்கிற வேலையை பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையை ஓட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிடைச்ச வேலையை பார்த்துட்டு தங்குறதுக்கு இடம் கூட இல்லாம ரோட்டோரத்துல சின்ன சின்ன குடிசை போட்டு தங்கிக்கிட்டு ரோட்ல அங்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த புசன் நகரத்துல வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இப்படி இவங்க வாழ்ந்தது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு வாழ்க்கையை ஓட்டுற மாதிரி இருந்திருக்கு. ஆனா இவங்களோட இந்த ஒரு வாழ்க்கை முறை பாத்தீங்கன்னா புசன் நகரத்துல ஆல்ரெடி வாழ்ந்துட்டு இருந்த எலைட் பீப்புள்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அதாவது ரிச்சான பீப்புள்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏன்னா இவங்க எல்லாரும் இந்த ஒரு புசன் சிட்டிக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் புசன் நகரம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா நீட்டா சுத்தமா இருந்திருக்கு. ஆனா இவங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த சிட்டியை பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் கைமையை சொல்லிட்டு இறைச்சலா இருந்திருக்கு. இறைச்சலா
இருந்தா கூட பரவாயில்லையே, எங்க பார்த்தாலும் குப்பையும் கூலமா மக்களுமா தெரிஞ்சிட்டு இருக்குது. இந்த எலைட் பீப்புளுக்கு பாத்தீங்கன்னா, அதாவது ரிச்சஸ்ட் பீப்புளுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. சோ ஏதாச்சும் ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு இவங்க எல்லாத்தையும் விரட்டி அடிச்சுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே பிளான் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க எவ்வளவுதான் பிளான் போட்டாலும் அது எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி இவங்களுக்கு சிச்சுவேஷன் கிடைக்கவே இல்ல. அது எது வரைக்கும் இவங்களுக்கு சிச்சுவேஷன் கிடைக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா 1961 வருஷம் வரைக்கும் கிடைக்கவே இல்ல. ஏன்னா 1961 வரைக்கும் பாத்தீங்கன்னா சவுத் கொரியன் கவர்மெண்ட் வெளிநாட்டு ஃபண்டை நம்பி தான் பாத்தீங்கன்னா அவங்க நாட்டையே நடத்திட்டு இருந்தாங்க. அப்படி வர்ற அந்த வெளிநாட்டு ஃபண்ட்ல 90% ஆஃப் ஃபண்ட் எதுக்காக வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோசியல் வெல்ஃபேருக்காக தான் அனுப்பப்பட்டுட்டே இருந்திருக்கு. அதாவது சமூக நல திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அதுக்காக மட்டும் தான் வெளிநாட்டுல இருந்து 90% ஆஃப் ஃபண்ட் வந்துட்டே இருந்திருக்கு. சோ அந்த ஒரு ஃபண்ட் எடுத்து தான் பாத்தீங்கன்னா சவுத் கொரியன் கவர்மெண்டே நடத்திட்டு இருந்திருக்காங்க. சோ அப்படி இருக்கிறப்ப இங்க இருக்கிற கிராமத்து மக்கள்லாம் அடிச்சு துரத்தி விட்டா அந்த ஒரு ஃபண்டே கேன்சல் ஆயிரும் இல்லையா? சோ அந்த ஒரு விஷயத்தினால தான் பாத்தீங்கன்னா அந்த மக்களை ஒண்ணுமே பண்ணாம அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா 1961 வருஷம் இந்த ஒரு நடைமுறை அப்படியே தலைகளா மாறி வேற மாதிரி மாறுது. எஸ், அந்த வருஷம் பார்க் சங்கி அப்படின்ற ஒருத்தர் மிலிட்டரி ஆட்சியை சவுத் கொரியால நடைமுறைக்கு கொண்டு வராரு. அப்படி கொண்டு வரதோட மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த சவுத் கொரியாவை தன்னோட கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறாரு. அதாவது சவுத் கொரியாவோட ஆட்சி முறையை சர்வாதிகார ஆட்சி முறையா மாற்றாரு. அப்படி இவர் சவுத் கொரியாவை கண்ட்ரோல்ல எடுத்த இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சவுத் கொரியால வாழ்ந்துட்டு இருந்த எலைட் பீப்புள்ஸ்க்கு அவங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த இந்த மக்களை விரட்டி அடிக்கிற விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு விஷயத்துக்கு அட்வான்டேஜாவும் அமையுது. எஸ், இந்த பார்க் சங்கி ஆட்சிக்கு வந்த உடனே பாத்தீங்கன்னா பிரதர்ஸ் ஹோம் அப்படின்ற ஒரு புது ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அப்படி இவர் இந்த பிரதர்ஸ் ஹோம் இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப நல்ல விதத்துக்காக தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இதை எதுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு அப்படின்னா எக்கச்சக்கமான கிராம மக்கள் வேலை வாய்ப்புக்காக சிட்டிக்கு வர்றாங்க. ஆனா சிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க வேலை கிடைக்காம சிட்டில நடு ரோட்ல திண்டாடிட்டு இருக்காங்க இல்லையா? சோ அப்படி வேலை வாய்ப்பு இல்லாம கஷ்டப்படுற மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்றதுக்காக தான் அந்த பிரதர்ஸ் ஹோம் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ண அந்த பிரதர்ஸ் ஹோம்ல வேலை வாய்ப்பு இல்லாம கஷ்டப்படுற மக்கள் விருப்பம் இருந்துச்சுன்னா அவங்களோட கன்சென்ட்டோட இந்த பிரதர்ஸ் ஹோமுக்கு வரலாம். அப்படி வர்ற அவங்களுக்கு ஒரு வருஷம் வேலை வாய்ப்பை கிரியேட் பண்றதுக்கான ட்ரைனிங் கொடுக்கப்படும். அப்படி ட்ரைனிங் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த வேலையை நல்லா கத்துக்கிட்டு வெளியே வந்து உங்களுக்கான வேலையை நீங்களே தேடிக்கலாம், இல்லாட்டினா உங்களுக்கான தொழிலை நீங்களே உருவாக்கிக்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் இந்த பிரதர்ஸ் ஹோம் அப்படின்ற ஸ்கீம் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஆனா வெளியில இருந்து பார்க்கதான் இது நல்ல ஸ்கீம் மாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்சே தவிர இந்த ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய உள்குத்து இருக்கு அப்படின்றது அந்த டைம்ல அங்க சவுத் கொரியாவோட சிட்டில வந்துட்டு இருந்த எக்கச்சக்கமான அனாதை மக்கள் அதே நேரத்துல வேலை இல்லாத மக்களுக்கு தெரியாம போச்சு. எஸ், இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா வேக்ரண்ட் அப்படின்ற ஒரு வேர்டை மென்ஷன் பண்ணாங்க. இந்த வேக்ரண்ட் அப்படின்றதுக்கு எக்ஸாக்டான டிஸ்கிரிப்ஷன் அவங்க கொடுக்கவே இல்ல. ஆனா அந்த வேக்ரண்ட் அப்படின்றத அவங்க எப்படி மென்ஷன் பண்றாங்கன்னா இந்த சிட்டில வேலை இல்லாம இல்லாட்டா அனாதை ரோட்டோரத்துல குடிசை போட்டுட்டு இல்லாட்டா ரோட்டோரத்துல படுத்துட்டு தூங்கிட்டு தெரிவாங்க பாத்தீங்களா, அவங்கள ஸ்பெசிபிக்கா பிக் பண்ணி இந்த சிட்டியை கிளீன் பண்ணி இந்த ஹோம்க்கு அனுப்பணும் அப்படின்றதுதான் இந்த வேக்ரண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தோட உள்குத்தாவே இருந்திருக்கு. அதாவது அந்த மாதிரி தெருவோரத்துல தூங்கி கிடக்குற அந்த ஒரு மக்களை தான் பாத்தீங்கன்னா இவங்க வேக்ரண்ட் அப்படின்ற ஒரு வேர்டோட மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ அந்த ஒரு வேக்ரண்ட்ல இவங்க மக்களாவே பார்க்கலையாம், அவங்களை எப்படி பார்த்திருக்காங்க தெரியுமா? இவங்க சிட்டியை நாசம் பண்றதுக்காக வந்த டிசாஸ்டர் அண்ட் சிட்டியோட பேரவே கெடுக்க வந்த பாவர்ட்டி அப்படின்ற மாதிரி தான் எலைட் பீப்புள் எல்லாருமே பார்த்தாங்களாம். சோ அதனால இந்த மாதிரி இருக்கிற இந்த வேக்ரண்ட் பீப்புள் எல்லாத்தையுமே இந்த பிரதர்ஸ் ஹோம்க்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னா அந்த சிட்டியை ஆட்டோமேட்டிக்கா கிளீன் ஆயிரும் இல்லையா? அவங்க சும்மா கிளம்புங்கன்னு சொன்னா கிளம்ப மாட்டேன்றாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் இருக்கு. அந்த ஸ்கீம்ல நீங்க இந்த பிரதர்ஸ் ஹோம்க்கு போனீங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு தங்குறதுக்கு இடமும் கிடைக்கும், சாப்பிடுறதுக்கு சாப்பாடும் கிடைக்கும், கூடுதலா உங்களுக்கு வேலை வாய்ப்புக்காக சில தொழிலும் சொல்லி தருவாங்க. அதை கத்துக்கிட்டு வெளியே வந்தா தொழிலே ஆரம்பிக்கலாம்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா அந்த வேக்ரண்ட் இவங்க சொல்ற அந்த பீப்புள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே ஆசைப்பட்டு இந்த பிரதர்ஸ் ஹோம்க்கு ஓடிடுவாங்க இல்லையா? அப்படி அவங்க சிட்டில இருந்து போயிட்டாலே சிட்டியும் கிளீன் ஆயிரும், எலைட் பீப்புள் எதிர்பார்த்த அந்த ஒரு சிட்டி கிடைச்சிரும் இல்லையா? சோ அந்த ஒரு உள்குத்து நோக்கத்தோட தான் இந்த பிரதர்ஸ் ஹோமே உருவாக்கப்பட்டுச்சு. அதுல இந்த பிரதர்ஸ் ஹோம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஃப்ரீ, நீங்க எந்த விதமான காசும் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேக்ரண்ட் பீப்புள் சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு ஃப்ரீ அப்படின்ற விஷயமும் வேக்ரண்ட் பீப்புள் அளவுக்கு அதிகமா அட்ராக்ட் பண்ணி இழுக்க ஆரம்பிக்குது. ஆனா என்னத்தை தான் அட்ராக்ட் பண்ணி இழுத்தாலும் வாழ்க்கையில முன்னேறணும்ன்ற ஐடியா இருக்கவங்க மட்டும் தான் இந்த மாதிரி விஷயத்துக்கு போவாங்க இல்லையா? சோ அதனாலே தொடக்க காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்த பிரதர்ஸ் ஹோம்க்கு விருப்பம் இருக்கவங்க மட்டும் வந்தா போதும்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல கையெழுத்தை வாங்கிட்டு அவங்கள மட்டும் தான் பிரதர்ஸ் ஹோம்க்கு கூட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்படியே வருடங்கள் ஓடுது. 1975 வருது. சோ அது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் பாத்தீங்கன்னா சிட்டில இருந்த அந்த வேக்ரண்ட் பீப்புள் எல்லாம் கிளீன் ஆயிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இந்த விஷயம் எலைட் பீப்புளுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஏன்னா எலைட் பீப்புள் எதிர்பார்த்தாலும் சிட்டியை கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணணும்ன்றது இல்லையா? ஆனா கவர்மெண்டோட விருப்பம் இருக்கவங்க மட்டும் தான் வரணும் அப்படின்ற இந்த ஒரு ரூல்ஸ்னால அவங்களால சிட்டியை கம்ப்ளீட்டா கிளீன் பண்ண முடியல. சோ இதுக்கு வேற ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எலைட் பீப்புள் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல தான் பிரதர்ஸ் ஹோமோட நியூ டைரக்டரா பார்க் இன் ஜூன் அப்படின்றவரு நியமிக்கப்படுறாரு. இந்த பார்க் இன் ஜூனை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இவர் நல்லவர்லாம் கிடையாது, ஒரு கொஞ்சம் மோசமான ஆள் அப்படின்னு சொல்லலாம். இவர் ஒரு மாதிரி ஆள் அப்படின்னு கூட சொல்லலாம். இவருக்கும் பாத்தீங்கன்னா வேக்ரண்ட் பீப்புளை பார்த்தாலே அந்த அளவுக்கு பெருசா பிடிக்காது. சோ முடிஞ்ச அளவுக்கு சிட்டில இருக்கிற எல்லா வேக்ரண்ட் பீப்புளையும் இங்க இருந்து கடத்தணும் அப்படின்றது அவரோட நோக்கமா இருந்துச்சு. ஆனா என்னத்தான் இது இவரோட நோக்கமா இருந்தாலும் கவர்மெண்டோட ரூல்ஸை தாண்டி போக முடியாது அப்படின்றதுனால பெருசா இவராலையும் பாத்தீங்கன்னா வேக்ரண்ட் பீப்புள் அங்க இருந்து கடத்த முடியாமயே தான் இருந்திருக்காரு until 1981 வருஷம் வரைக்கும். எஸ், 1981 வருஷம் இது வரைக்கும் பிரதர்ஸ் ஹோம் எப்படி இயங்கி வந்துட்டு இருந்துச்சோ அது அப்படியே தலைகீழா மாறி வேற மாதிரி இயங்க ஆரம்பிக்குது.
எஸ் 1981 வருஷம் சவுத் கொரியாவோட புது சர்வாதிகாரியாம் ஜுன்டு வான் பதவியை பிடிக்கிறாரு. அப்படி இவர் பதவியேற்ற அந்த டைம்ல இன்டர்நேஷனல்ல இருந்து ஒரு ஆர்டர் வருது. அதுதான் 1988 வருஷம் சியோல்ல நாங்க ஒலிம்பிக்ஸ் நடத்த ஆசைப்படுறோம் அப்படின்றது. இத பார்த்தோன்னே புது சர்வாதிகாரிகளால செம்ம எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆயிடுது. ஆத்தாடி நம்ம நாட்டுல அதுவும் நம்ம ஆட்சியில இருக்கிறப்ப உலகமே பாக்குற ஒரு மிகப்பெரிய விளையாட்டு நடக்க போதா, அப்ப இது நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பக்கம், இதை நம்ம நடத்தியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. அப்படி இவர் முடிவு பண்ண அந்த டைம்ல இவருக்கு ஞாபகத்துக்கு வந்த ஒரே விஷயம் சியோல் நகரம் தான். எஸ் சியோல் நகரம் இவர் எதிர்பார்க்கிற மாதிரி இந்த ஒலிம்பிக்ஸ் போட்டிகளை நடத்துற அளவுக்கு செம்ம கிளீனா டீசென்டா இருக்கா அப்படின்னு கேட்டாம் அது கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஏன்னா சிட்டி ஃபுல்லா எக்கச்சக்கமான மக்கள் வேலை வாய்ப்பு இல்லாம அங்க இங்கேயும் சுத்திடுறாங்க இல்லையா. அது மட்டும் இல்லாம ரோட்டோத்துல எக்கச்சக்கமான குடிசையும் இருக்கு இல்லையா. சோ ஒலிம்பிக்ஸ் போட்டி நடக்கிறப்ப இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உலகத்துல இருக்க எல்லா மீடியா வந்து சியோல் நகரத்தை கவர் பண்ணுவாங்க. அப்படி கவர் பண்றப்ப என்னடா அது அப்படி இப்படின்னு பில்டப்லாம் கொடுத்தாங்க, ஆனா இங்க பார்த்தா ஏழை நகரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருவாங்க இல்லையா. சோ இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நம்ம ஏட்ட கொடுத்துடவே கூடாது, இதுக்கு நம்ம ஒரு வழி கட்டியானோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாப்ல. அப்படி முடிவு பண்ணோன்னே அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்றாப்ல. அந்த மீட்டிங்ல அவர் சொன்ன ஒரே விஷயம் இதுதான், நம்ம சிட்டியை கிளீன் பண்றதுக்கு இப்போதைக்கு நமக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் பிரதர்ஸ் ஹோம் மட்டும் தான். சோ இந்த பிரதர்ஸ் ஹோம் மட்டும் நம்ம பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணோம் அப்படின்னா சிட்டியை கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி ஒலிம்பிக்ஸையும் சூப்பரா நடத்திடலாம். அதுக்கு நான் சொல்றதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணணும். ரோட்டோத்துல நீங்க யாரை பார்த்தாலும் ஐடென்டிஃபிகேஷன் கேளுங்க. அப்படி ஐடென்டிஃபிகேஷன் கேட்கிறப்ப யாரெல்லாம் ஐடென்டிஃபிகேஷன் சொல்ல தவறாங்களோ இல்லாட்டினா நான் அனாதைன்னு சொன்னாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் யோசிக்காம பிரதர்ஸ் ஹோம்ல தூக்கி போட்டுருங்க. அந்த இடத்துல நீங்க யாருமே மனிதாபிமானம்ன்றத பார்க்கவே கூடாது அப்படின்னு கிளியர் கட்டா சொல்லிடுறாப்ல. சோ இந்த ஒரு ஆர்டர்னாலே ரோட்ல யாரை பார்த்தாலும் வயசு பாரபட்சமே இல்லாம போலீஸ் ஆபீசர்ஸும் கவர்மெண்ட் ஆபீசர்ஸும் ஐடென்டிஃபிகேஷன் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கேட்கறப்ப பெரிய ஆளா இருந்தா ஈஸியா ஐடென்டிஃபிகேஷன் சொல்லிடுவாங்க. ஆனா அதே இது சின்ன பையனா இருந்தா தடுமாறுவேன் இல்லையா. அந்த டைம்ல அவன் சின்ன பையன் கூட பார்க்காம யோசிக்காம பிரதர்ஸ் ஹோம்க்கு ட்ரக்ல ஏத்தி அனுப்பி விட்டுருவாங்களாம். இந்த மாதிரி நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம் பாத்தீங்களா சில இன்சிடென்ட், ரோட்ல சின்ன பசங்க எதுவும் தெரியலன்னு சொன்னா அவங்களை தூக்கி ட்ரக்ல ஏத்தி அனுப்பி விடுறது, அதை பண்ணதே பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர்ஸ் தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சோ இப்படிதான் பாத்தீங்கன்னா சின்ன பையன்ல இருந்து பெரிய ஆள் வரைக்கும் எல்லாத்தையும் தூக்கி பிரதர்ஸ் ஹோம்ல போட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி போடுறப்ப பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ்லாம் ஆர்வ கோளாறுல அந்த சிட்டில வீடு வச்சிருக்கவனையும் தூக்கிட்டு போய் பிரதர்ஸ் ஹோம்ல போட்டிருக்காங்க. அது அப்புறம் அவங்கள போய் தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அதுக்கும் காரணம் இருக்கு. ஏன்னா சில குடிமகன்கள்லாம் அங்க தெரிவாங்க இல்லையா, அவங்க எப்பயுமே போதையில அப்படி இப்படின்னு ரோட்ல தள்ளாடிட்டு தான் தெரிவாங்க. சோ அவங்ககிட்ட போய் ஐடென்டிஃபிகேஷன் கேட்டா அவங்க கரெக்டாவா சொல்ல போறாங்க, வளரத்தானே செய்வாங்க. சோ அப்படி வளர்றவங்களே யோசிக்காம ஏத்தி பிரதர்ஸ் ஹோம்க்கு அனுப்பி விட்டாங்களாம். சோ இப்படியே பாத்தீங்கன்னா பிரதர்ஸ் ஹோம்ல ஆட்கள் அளவுக்கு அதிகமா சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆட்கள் அளவுக்கு அதிகமா சேர சேர அந்த பிரதர்ஸ் ஹோமோட டைரக்டர் அந்த பார்க்கின் ஜூன் பாத்தீங்கன்னா ஒரு பிளானும் போடுறாப்ல. அதுதான் எதுக்கு இவங்களை நம்ம சும்மா பண்ணணும், இவங்களை வச்சு வேலை வாங்கி நம்ம அளவுக்கு அதிகமா சம்பாதிக்கலாம்ல, அதுக்கு நம்ம ஃபேக்டரியை கட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாப்ல. அப்படி யோசிக்கிறதோட மட்டும் இல்லாம 20க்கும் மேற்பட்ட ஃபேக்டரிஸை உருவாக்குறாப்ல. அப்படி உருவாக்குன அந்த ஃபேக்டரிஸ்ல கொடூரமா இவங்களை வச்சு வேலையை வாங்குறாப்ல. அப்படி வேலை வாங்குறப்பே புதுசா ஒரு ஆஃபரையும் அறிவிக்கிறாப்ல. அதுதான் ஆல்ரெடி பிரதர்ஸ் ஹோம்ல இருக்க ஆட்களோட எண்ணிக்கை என்னோட ஃபேக்டரியில வேலை பார்க்கறதுக்கு போதுமான ஆட்களா இல்ல, எனக்கு இன்னும் எக்கச்சக்கமான பேர் தேவைப்படுறாங்க, அதுக்காக நீங்க நிறைய பேரை பிடிச்சிட்டு வரணும், இதை நீங்க ஒன்னும் சும்மாலாம் பிடிச்சிட்டு வர வேணா, அதுக்கு நான் உங்களுக்கு கமிஷனே தர்றேன். ஏன்னா பிரதர்ஸ் ஹோம்க்கு வர ஒவ்வொரு ஆளுக்குமே கவர்மெண்ட் உதவித்தொகை தருது. அந்த உதவித்தொகை டைரக்டாலாம் வேகன்ஸ்க்கு போய் சேரவே சேராது, அது நம்மகிட்ட தான் ஃபர்ஸ்ட் வரும், நம்ம கொடுத்தாதான் அவங்ககிட்ட போய் சேரவே செய்யும். சோ அந்த உதவித்தொகை ஏன்ட்ட வந்து நீங்க யாரையாச்சும் பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த உதவித்தொகையில கொஞ்சம் அமௌண்ட்டை உங்களுக்கு கமிஷனா தரேன் அப்படின்னு போலீஸ் ஆபீசர்ட்டையும் கவர்மெண்ட் ஆபீசர்ட்டையும் சொல்லிடுறாப்ல. சோ கமிஷன் கிடைக்குதுன்னா சும்மாவா இருப்பாங்க, அடிச்சு பிடிச்சி யார் ரோட்ல கிடந்தாலும் அல்லை கத்துக்கிட்டு வந்துருவாங்க இல்லையா. இந்த மாதிரி நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த எக்கச்சக்கமான இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதுல ஒரு ஸ்கூல் பையன் ஸ்கூல் விட்டு வரப்ப அவனுடைய பேக்கை செக் பண்றேன்னு வாலண்டியரா செக் பண்ணி அவனை அல்லை கத்துக்கி ட்ரக்ல ஏற்றி அனுப்பிடுவாங்க பாத்தீங்களா. அதை அனுப்பிவிட்டதே போலீஸ் ஆபீசர்ஸ் தான் அனுப்பி விட்டுருக்காங்க, அதுவும் கமிஷனுக்காக தான் அனுப்பி விட்டுருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு அப்பா சேஃப்டியான பிளேஸ்ல அவரோட பையனை விட்டுட்டு போனார் பாத்தீங்களா, அந்த சேஃப்டியான பிளேஸே போலீஸ் ஸ்டேஷன் தான். ஆனா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த போலீஸ் ஆபீசர்ஸே பணத்துக்காக அந்த சின்ன பையனை பிரதர்ஸ் ஹோம்க்கு அனுப்பி விட்டுருக்காங்க. சோ சிட்டியை ஆடம்பரமா காட்டணும், வெளிநாட்டுக்கு மிடுக்கா தெரியணும், அதே நேரத்துல ஒலிம்பிக்ஸையும் ஜகஜோதியா நடத்தணும், கூடுதலா கமிஷனும் நிறைய கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடூரமா மனிதர்களை கடத்திட்டு இருந்தாங்க. சோ இந்த ஒரு விஷயத்தினாலேயே பிரதர்ஸ் ஹோமோட எண்ணிக்கை அதிகமாகுது, பிரதர்ஸ் ஹோம்ல அடைக்கிற ஆட்களோட எண்ணிக்கையும் அதிகமாகுது. புரோட்டோகால் படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிரதர்ஸ் ஹோம்லயும் 500 பேருக்கு தான் ஆக்குபன்சியே இருக்கும். ஆனா இவங்க கமிஷனுக்காக நிறைய பேரை புடிச்சிட்டு வராங்க இல்லையா, அதனாலே ஒவ்வொரு பிரதர்ஸ் ஹோம்லயும் 3000க்கும் மேற்பட்டோரை அடைச்சாங்களாம். அதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா புசன்ல அந்த மலைக்கு பின்னாடி இருந்த பிரதர்ஸ் ஹோம் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு காலகட்டத்துல எல்லாம் 3500 பேரை அடைச்சு வச்சிருந்தாங்களாம். இப்படி 3500 பேரை அடைச்சு வச்சிருந்த அந்த பிரதர்ஸ் ஹோமோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமா தான் இருந்துச்சு. இந்த பிரதர்ஸ் ஹோம் பாக்குறதுக்கு பிரதர்ஸ் ஹோம் மாதிரி இருக்கவே இருக்காது, வால்லாம் பெருசு பெருசா எப்படி ஜெயில இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். எனக்கு கொஞ்சம் எக்ஸாக்டா சொன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்த ஸ்குட் கேம்ல பாத்தீங்கன்னா வால்ஸ் எவ்வளவு பெருசா இருக்கும், அந்த மாதிரி பெரிய பெரிய வால் தான் கட்டியே வச்சிருப்பாங்க. சோ ஒன்ஸ் இந்த பிரதர்ஸ் ஹோம்க்குள்ள இன்மேட் மாதிரி அந்த அனாதை இருக்கவங்க வந்துட்டாங்க அப்படின்னா உள்ள வந்ததுக்கு அப்புறம் வெளியே போகவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒன்ஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாருக்குமே ஒரு யூனிஃபார்ம் கொடுப்பாங்களாம்.
அதாவது ஸ்குட் கேம்ல பிளேயர்ஸ் வர எல்லாருக்குமே எப்படி பச்சை கலர் ட்ரெஸ் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இந்த ஒரு பிரதர்ஸ் ஹோம்குள்ள வர்ற எல்லாருக்குமே ப்ளூ கலர் ட்ரெஸ் கொடுத்துருவாங்களாம். அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் இப்ப நம்ம ஸ்குட் கேம்ல பார்த்த பச்சை கலர் ட்ரெஸ்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டா எல்லாமே மேட்சார மாதிரி தான் இருக்கும். ஒன்லி கலர் மட்டும் தான் வேரியாகவே செய்யும். அண்ட் ஒன்ஸ் இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த உள்ள வர்ற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நம்பரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாரோட நேமே ஞாபகம் வச்சிருக்க முடியாது இல்லையா? சோ அதனாலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருவாங்களாம். அதுக்கடுத்து அந்த நம்பரை வச்சுதான் அவங்கள கூப்பிடவே செய்வாங்களாம். சோ இதே ஒரு மெத்தட் தான் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் ஸ்குட் கேம்லயும் பாத்தீங்கன்னா எல்லா பிளேயர்ஸ்க்குமே நம்பர் கொடுத்திருப்பாங்க. இப்படி ஒன்ஸ் டீசர் கொடுத்து நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா குரூப்பா டிவைட் பண்ணுவாங்க. அந்த குரூப்பை பாத்தீங்கன்னா பிளாட்டூன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த பிளாட்டூன்ஸ் ஒவ்வொரு பிளாட்டூன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா 120 பேர் இருப்பாங்களாம். சோ அந்த ஒவ்வொரு பிளாட்டூன்ஸ் அதாவது அந்த ஒவ்வொரு குரூப்புக்கும் பாத்தீங்கன்னா ஒரு குரூப் லீடர் இருப்பான். அந்த பிளாட்டூன் லீடர் தான் பாத்தீங்கன்னா அந்த பிளாட்டூன்ல இருக்கிற எல்லாருமே வழி நடத்தணும். இந்த மாதிரி பிளாட்டூன் அதாவது குரூப்பா இருக்கிற எல்லாருக்குமே பிளாட்டூன் லீடர் இருக்காங்க பாத்தீங்களா? அந்த எல்லா பிளாட்டூன் லீடருக்கும் கமாண்டரா ஒரு கமாண்டர் இருப்பான். அந்த கமாண்டருக்கும் தலைவனா தான் டைரக்டரே இருப்பான். அந்த டைரக்டர் தான் இந்த பிரதர்ஸ் ஹோம் எல்லா பிரதர்ஸ் ஹோம்க்கும் டைரக்டரான பார்க்கின் ஜூன். இந்த பார்க்கின் ஜூன் தான் பாத்தீங்கன்னா ஸ்குட் கேம்ல வர ஃப்ரண்ட்மேன் இருக்கான் பாத்தீங்கன்னா, அதாவது பிளாக் கலர் மாஸ்க் போட்டு தெரியுமா பாத்தீங்களா? அந்த ஒரு ஃப்ரண்ட்மேன் கேரக்டரே பாத்தீங்கன்னா இந்த டைரக்டர் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்த மாதிரி தான் இருக்கவே செய்யும். அதுக்கடுத்து டைரக்டர் கீழ இருக்கிற கமாண்டர் இருக்கான் பாத்தீங்களா? அந்த கமாண்டர் பாத்தீங்கன்னா ஸ்குட் கேம்லயும் பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல ட்ரெஸ் போட்டுட்டு ஒருத்தன் வழி நடத்திட்டு இருப்பான் பாத்தீங்களா? அதாவது ஆர்கன்ஸ் திருடி விக்கிறதுக்கு தலைவனா ஒருத்தர் இருப்பான் பாத்தீங்களா? அவனோட கேரக்டர் பாத்தீங்கன்னா பிரதர்ஸ் ஹோம்ல அந்த கமாண்டர் இருக்கான் பாத்தீங்களா? அவனோட கேரக்டரோட ரெஃபரன்ஸ் எடுத்த மாதிரி தான் இருக்கவே செய்யும். அதுக்கு கீழ இந்த பிரதர்ஸ் ஹோம்ல இருக்கிற பிளாட்டூன் லீடர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா? அதாவது ஒவ்வொரு குரூப்புக்கு லீடரா இருக்கிற லீடர் இருக்கான் பாத்தீங்களா? அந்த லீடர்ஸ் ரெஃபரன்ஸ் எடுத்து தான் நெட்ஃபிளிக்ஸ் ஸ்குட் கேம்ல பாத்தீங்கன்னா அந்த பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு இருக்கிற சோல்ஜர்ஸே இருப்பாங்க. அண்ட் அவங்க எல்லாத்துக்கும் கீழ பிரதர்ஸ் ஹோம்ல வேலை பார்க்குற அந்த வேலையாட்கள் மாதிரி தான் இந்த நெட்ஃபிளிக்ஸ் ஸ்குட் கேம்ல பிளேயர்ஸும் இருக்காங்க. அண்ட் இந்த நெட்ஃபிளிக்ஸ் ஸ்குட் கேமுக்கு ரியல் ஸ்குட் கேமுக்கு இடையில இருக்கிற ஒரு பிக்கஸ்ட் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா நெட்ஃபிளிக்ஸ் ஸ்குட் கேம்ல பாத்தீங்கன்னா விளையாடுற பிளேயர்ஸ் மட்டும் தான் வெளியில இருந்து கூட்டு வருவாங்க. மத்த எல்லாருமே பாத்தீங்கன்னா அங்க வேலை பார்க்குற அபிஷியல்ஸா இருப்பாங்க. ஆனா இந்த ரியல் ஸ்குட் கேம்ல மேல இருக்கிற டைரக்டர் மட்டும் தான் கவர்மெண்ட் அபிஷியல். அதுக்கு கீழ பொசிஷன்ல இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா பிரதர்ஸ் ஹோம்காக வெளியில இருந்து கூட்டு வந்த அந்த அனாதையான ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா? அவங்க மட்டும் தானா? அதாவது டைரக்டருக்கு அடுத்து வர கமாண்டரா இருந்தாலும் சரி பிளாட்டூன் லீடர்ஸா இருந்தாலும் சரி அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற இன்மேட்ல இருந்து செலக்ட் பண்ணவே செய்வாங்களாம். அப்படி செலக்ட் பண்ணப்படுற பிளாட்டூன் லீடர்ஸ்கா இருந்தாலும் சரி இல்லாட்டினா கமாண்டருக்கா இருந்தாலும் சரி ஸ்பெஷல் சலுகைகள் நிறைய கிடைக்குமா? சோ இந்த ஒரு விஷயத்தினாலே அந்த இன்மேட்ஸ்குள்ளேயே பாத்தீங்கன்னா இந்த ஒரு பொசிஷனுக்கு போறதுக்காக எக்கச்சக்கமான போட்டியும் சண்டைகளும் நிகழுமா? சோ அதனாலே இந்த ஒரு சிஸ்டத்தை பாத்தீங்கன்னா யாராலையுமே பிரேக் பண்ணவே முடியல. சோ இப்படி ஒன்ஸ் எல்லாமே செட் பண்ணி பக்காவா முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கடுத்து உள்ள கூட்டு வந்த எல்லாருக்குமே வேலை கொடுக்கணும் இல்லையா? சோ அதனாலே ஒவ்வொரு நாள் காலையில 5 மணிக்கே பாத்தீங்கன்னா அலாரம் வச்சு எல்லாத்தையுமே எழுப்பிட்டுருவாங்களாம். ஒன்ஸ் எழுப்பிட்டோம்னா அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பாத்ரூமுக்கு போகணும். ஆனா அப்படி பாத்ரூமுக்கு போகணும்னா எல்லாருக்குமே தனித்தனியா பாத்ரூம் சௌகரியமா இருக்குமான்னு கேட்டா அதுதான் கிடையாது. மொத்தமே 10 பாத்ரூம் கிட்ட தான் இருக்கவே செய்யும். அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குரூப்ல இருக்கிற 120 பேரும் போயானோ அப்படின்னா வேமா டக்குன்னு போயிட்டு வந்தா தான் உள்ள போயிட்டு வெளியே வரவே முடியும். அப்படி உள்ள போயிட்டு வெளியே வந்தாலும் அவங்களுக்கு பல் விளக்கிறதுக்கு ஏதாச்சும் இருக்குமான்னு கேட்டா அதுவும் பெருசா இருக்கவே இருக்காது. தண்ணியும் அந்த அளவுக்கு பெருசா வரவும் செய்யாது. அப்படி சுத்தமே இல்லாத அந்த ஒரு இடத்துல அவங்க அவசரமா கிளம்பணும். அப்படி கிளம்பி முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு தரணும் இல்லையா? அந்த ஒரு சாப்பாடு எல்லாருக்கும் ஈக்குவலா வயிறு நிறைய அளவுக்கு கொடுப்பாங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு பிரதர்ஸ் ஹோம்லயும் பாத்தீங்கன்னா 500 பேர் அடைக்கிறதுக்கு மட்டும் தான் கெபாசிட்டி கொடுத்திருப்பாங்க. சோ அந்த 500 பேருக்கு மட்டும் தான் கவர்மெண்ட் சைடுல இருந்து சப்சிடியே வரும், அதாவது உதவி தொகையே வரும். ஆனா இப்படி 500 பேர் அடைக்க வேண்டிய இடத்துல எத்தனை பேர் அடைச்சு வச்சிருக்காங்க? 3500 பேர் அடைச்சு வச்சிருக்காங்க இல்லையா? சோ அவ்வளவு பேருக்கு 500 பேருக்கு வர உதவி தொகையை வச்சு சாப்பாடு போடணும் அப்படின்னா வயிறாரெல்லாம் சாப்பாடு போட முடியாது இல்லையா? அது மட்டும் கிடையாது, அந்த உதவி தொகையை கம்ப்ளீட்டா இவங்களுக்கு அவங்க செலவு பண்றாங்க. அதையும் பாத்தீங்கன்னா மேல கையில அடிச்சுக்கிறாங்க இல்லையா? சோ அதனாலேயே இந்த 120 பேருக்கு சாப்பாடுலாம் பெருசா போடவே மாட்டாங்களாம். அவங்க போடுறத தான் சாப்பிட்டாகணுமா? அது நல்லா இருக்குமான்னு கேட்டா அதுவும் கேவலமா தான் இருக்குமா? சோ அப்படிப்பட்ட அந்த ஒரு உணவை சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து ஃபேக்டரிக்குள்ள டான் டைமுக்கு என்டர் ஆயிரணும். ஒன்ஸ் என்டர் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு டாஸ்க் கொடுக்கப்படும். அதாவது இன்னைக்குள்ள இவ்வளவு யூனிட்ஸ் நீங்க மேனுஃபேக்சர் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க் கொடுக்கப்படும். அந்த டாஸ்க் என்னமாலாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபேக்டரியில மேனுஃபேக்சர் பண்ற பொருட்களா இருக்கும் பாத்தீங்களா? இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்படின்னா பென்சில், ஃபிஷிங் எக்யூப்மெண்ட், காக்டெயில் அம்ப்ரெல்லாஸ், துணிமணி, ஷூஸ், பலூன்ஸ், காட்டன் ஷர்ட்ஸ், வுட் ஒர்க், மெட்டல் ஆர்ட் ஒர்க் அண்ட் இன்னும் எக்கச்சக்கமான பொருட்களை மேனுஃபேக்சர் பண்ற அந்த ஒரு ஃபேக்டரிக்குள்ள இவங்க போயிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் இவ்வளவு பொருட்களை நீங்க மேனுஃபேக்சர் பண்ணி தந்தான்னு சொல்லிட்டு டாஸ்க் கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அதை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த பிளாட்டூன் லீடர் இருக்காரு பாத்தீங்களா? அவர் தான் அந்த குரூப்ல மிச்சம் இருக்கிற 119 பேரை கண்காணிச்சு அன்னைக்கு நாளுக்குள்ள அத்தனை தான் மேனுஃபேக்சர் பண்ண வைக்கணும். அப்படி மேனுஃபேக்சர் பண்ண வச்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னா அன்னைக்கு நைட் அவங்களுக்கு எந்த விதமான பனிஷ்மெண்ட் இல்லாம சேஃப்டியா போய் தூங்கலாம். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு பிளாட்டூன்ல அந்த ஒர்க் சரியா முடிக்க முடியல அப்படின்னா அந்த பிளாட்டூன் லீடர்ல இருந்து அந்த பிளாட்டூன் குரூப்ல இருக்கிற எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா கொடூரமான பனிஷ்மெண்ட் அந்த வேலை முடிக்கிற அன்னைக்கு கொடுப்பாங்களாம். அந்த கொடூரமான பனிஷ்மெண்ட் ரொம்ப மோசமான பொசிஷனா கூட இருக்கலாம். அதாவது உட்கார முடியாத பொசிஷன்ல ரொம்ப நேரம் உட்காரவும் வைக்கலாம். இல்லன்னா கொடூரமான சில சவுக்கடிகள் அப்படின்னு கூட எக்கச்சக்கமான பனிஷ்மெண்ட் அவங்க கொடுப்பாங்களாம். அந்த பனிஷ்மெண்ட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க போய் தூங்கவே முடியுமா? அப்படி தூங்குற அந்த ஒரு இடத்துலயும் சௌகரியமா தூங்குறதுக்கு பிளேஸ் இருக்குமான்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஒவ்வொரு பெட்லயுமே 4 பேர் பூனி குறுகி படுக்கிற மாதிரி தான் பெட் இருக்கவும் செய்யுமா? இந்த சிஸ்டத்துல இருக்கிற ரொம்ப கொடூரமான விஷயம் என்ன தெரியுமா? அன்னைக்கு அந்த டாஸ்க் முடிக்கலன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் அந்த டைரக்டர் இருக்காரு பாத்தீங்களா? அந்த டைரக்டர் பாத்தீங்கன்னா கமாண்டர் போட்டு அடி
செம்மடி அடிப்பாராம். அந்த ஒரு அடியை வாங்கின உடனே கமெண்டர் என்ன பண்ணுவாப்ல, ஏன்டா வெண்ணிலா நீங்க எனக்கு அடி வாங்கி கொடுத்தீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற அந்த பிளாட்டூன் லீடர் இருக்கான் பாத்தீங்களா, அவனை போட்டு அடி அடிப்பாராம். அப்படி அடிச்சுன்னா அந்த பிளாட்டூன் லீடர் அதுக்கடுத்து செம்ம கடுப்பாகி உங்களால தான் நான் அடி வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாட்டூன் லீடர் அங்க இருக்கிற குரூப் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் போட்டு அடி அடிப்பானா. சோ இந்த ஒரு அடிக்கு பயந்துட்டே தான் ஒவ்வொரு நாளும் பயந்து அந்த ஃபேக்டரியில போய் வேலையும் பார்க்கணுமா, கொடுக்கிற மோசமான சாப்பாடை சாப்பிடவும் செய்யணும், கிடைக்கிற இடத்துல தூங்கவும் செய்யணும். சோ இந்த ஒரு வாழ்க்கை முறை எவ்வளவு கொடூரமா இருந்திருக்கும் அப்படின்றத நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. அதுல இந்த பிளாட்டூன் லீடர்னு ஒரு கேரக்டர் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒரு பிளாட்டூன் லீடர் பொசிஷனுக்கு பாத்தீங்கன்னா ஈஸியான ஒருத்தனை கொண்டு வந்து உட்கார வைக்க மாட்டாங்க. அந்த ஒரு பிளாட்டூன் லீடரை செலக்ட் பண்றதுக்கும் சில கொடூரமான ப்ராசஸ் நடக்குமா. அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் தெரியுமா, அந்த ஒவ்வொரு பிளாட்டூன் அதாவது அந்த குரூப்ல இருக்கிற 120 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அதுல யாரெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்னு நினைக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தனியா கூப்பிட்டு அவங்களுக்குள்ளே சண்டை போட வைப்பாங்களாம். அந்த சண்டைலாம் யார் கொடூரமான முறையில் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் வர்றானோ அவனை தான் பிளாட்டூன் லீடராகவே போடுவாங்களாம். சோ இவ்வளவு தூரம் அடிச்சு ஒருத்தன் மேல வர்றான் அப்படின்னா அவன் எவ்வளவு கொடூரமானவனா இருப்பான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அப்படி இருக்கிறவன் தனக்கு கீழே இருக்கிற அந்த பிளாட்டூன் அதாவது குரூப்ல இருக்க 120 பேரை எப்படி வழி நடத்துவான்றதையும் நீங்க இமேஜின் பண்ணிக்கங்க. இதுக்கெல்லாம் மேல ஸ்குவிட் கேம் ஃபர்ஸ்ட் சீசன்ல எப்படி எலைட் பீப்புளா வந்து இந்த பிளேயர்ஸ் விளையாடுறத வேடிக்கை பார்ப்பாங்க இல்லையா, அதாவது ரசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த ரியல் லைஃப் ஸ்குவிட் கேம்லயும் பாத்தீங்கன்னா டைரக்டர் வெளிநாட்டுல இருந்து ஃபாரின் கிளைண்ட்ஸை கூட்டு வந்து அந்த பிரதர்ஸ் கோம்ல இருக்க அழகழகான பொண்ணுகளை காட்டி இந்த பொண்ணுகள்லாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி விலைக்கு வித்துருவாப்லையா, அதாவது இல்லீகலா அடாப்ஷனே பண்ணிட்டு இருந்திருக்காப்ல. இதுக்கெல்லாம் மேல பிளாட்டூன் லீடர்ஸ் கமாண்டர் அண்ட் டைரக்டர்லாம் பொழுது போகணும் அப்படின்றக்காண்டி ஒவ்வொரு நாள் இரவுமே கேம்ஸ் நடக்குமாம். அப்படி இன்மேட்ஸ்குள்ள நடக்கிற கேம்ஸ் ரொம்ப கொடூரமான கேம்ஸாவும் இருக்கும். அதுல எக்கச்சக்கமான பேர் அடிபட்டு காயமும் ஆவாங்களாம். சோ இப்படி நைட் விளையாடுற இந்த ஒரு கேம்ஸ் தான் ரெஃபரன்ஸா எடுத்து ஸ்குவிட் கேம்ல கேம்ஸாவே ஆட் பண்ணிருக்கலாம். அது மட்டும் கிடையாது, வேலை முடிஞ்சு பனிஷ்மெண்ட் முடிஞ்சு இந்த கேம்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகாவது நிம்மதியா தூங்க முடியுமான்னு கேட்டாம் அதுதான் கிடையாது. ஒன்ஸ் தூங்குறதுக்காக லைட் மட்டும் ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க எக்கச்சக்கமான அபியூஸும் நடக்குமாம். அது பெண்ணுக்கு மட்டும் தான் நடக்கும்னு சொல்லிட முடியாது, எக்கச்சக்கமான ஆண்களுக்கே நடந்திருக்குன்னு சொல்றாங்க. சோ இந்த ஒரு லைட் ஆஃப் ஆகுறப்ப நடக்கிற வயலன்ஸ் தான் ஸ்குவிட் கேம்ல ஒரு பார்ட்டாவே ரேட் பண்ணிருப்பாங்க. சோ இவ்வளவு குற்றங்கள் நடந்ததுக்கு அப்புறம் உடம்பு பயங்கரமா வலிக்கும் இல்லையா. சோ சப்போஸ் உங்களுக்கு உடம்பு வலிச்சுன்னா எங்கிட்ட வந்து பெயின் கில்லர் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாட்டூன் லீடர்ஸ்ல இருந்து கமாண்ட் வரும். அப்படி வந்தோடனே இவங்களும் வேகமா போய் மாத்திரையை வாங்குவாங்க. ஆனா அப்படி வாங்குற மாத்திரையும் பெயின் கில்லரா இருக்குமான்னு கேட்டா அதுதான் கிடையாது. அதுக்கு பதிலா சைக்காட்ரிக் மாத்திரையா இருக்குமா. அந்த ஒரு மாத்திரையை போட்டா சுயநினைவையில இருந்து பைத்தியக்காரனா தான் மாறுவாங்களாம். சோ அப்படி மாறினாங்கன்னா தான் சொல்றதை எதுவுமே எதிர்த்து கேள்வி கேட்காம அப்படியே செய்வான் அப்படின்றதுக்காக தான் இந்த மாத்திரையை கொடுப்பாங்களாம். இது ஜஸ்ட் ஃபேக்டரி ஒர்க் மட்டும் கிடையாது, அந்த ஃபேக்டரியை கட்டுறதுக்கே இவங்கள தான் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்படி கொடூரமா வேலை வாங்கினதுக்கு அப்புறம் இவங்களுக்கு சம்பளமாவது கொடுப்பாங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாது. அதுக்கு தான் உனக்கு தங்குறதுக்கு இடம் தரேன், சாப்பாடு தரேன், வேலையும் கத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நயா பைசா கூட கொடுக்க மாட்டாங்களாம். சோ எதுக்காக உருவாக்கப்பட்ட ஸ்கீமை இவங்க எப்படிலாம் யூஸ் பண்ணிருக்காங்கன்றத நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. இதுக்கெல்லாம் மேல ரொம்ப கொடூரமான விஷயமே அந்த டைரக்டர் பண்ண சில விஷயங்கள் தான். அதுல முக்கியமான விஷயம்னா அவருக்கு இன்மேட்ஸ்ல யார் யார் முகத்தெல்லாம் பிடிக்கலையோ அவங்க எல்லாம் யோசிக்காம சுட்டு தள்ளிட்டே போயிட்டு இருப்பாப்லையா. அதாவது ஸ்குவிட் கேம் எப்படி கேம்ல தோத்துட்டாங்கன்னா சுட்டு தள்ளுவாங்களோ அதே மாதிரி இங்க டைரக்டருக்கு ஒருத்தனை பிடிக்கல அப்படின்னா அவனை யோசிக்காம சுட்டு தள்ளிட்டே இருப்பாப்லையா. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 500க்கு மேற்பட்டவரை சுட்டு கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக இந்த டைரக்டர் மட்டும் தான் பண்ணுவார் அப்படின்னு கிடையாது, சில நேரங்களில் கமாண்டரும் பண்ணிருக்காப்ல, பிளாட்டூன் லீடர்ஸும் பண்ணிருக்காங்க. அப்படி சுட்டுக் கொல்லப்பட்ட பாடிஸை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அங்கேயே புதைச்சிருவாங்க. சப்போஸ் சில பேர் சுட்டும் உயிருக்கு ஊசலாடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட ஆர்கன்ஸ் எடுத்து அந்த ஆர்கன்ஸை வித்துருவாங்களாம். இதை பார்த்தீங்கன்னா ஸ்குவிட் கேம் அப்படியே வச்சிருந்தாரு பாத்தீங்களா. சோ அதனாலதான் இது ரியல் லைஃப் ஸ்குவிட் கேம் அப்படின்னு உலகமே சொல்லுது. அதுக்காக இது எல்லாத்தையும் பார்க்கின் ஜூன் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாரான்னு கேட்டாம் அதுதான் கிடையாது. கவர்மெண்ட் உதவியோட தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தாப்ல. அது மட்டும் கிடையாது, ஃபேக்டரியில இருந்து வந்த வருமானத்துல பாதி காசை கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கவும் செஞ்சிருக்காப்ல. சோ இப்படி இந்த பிரதர்ஸ் கோம்ல நடந்த இந்த பலவிதமான கொடுமைகளை தான் அந்த ப்ராசிக்யூட்டர் அந்த பிரதர்ஸ் கோம் இன்வெஸ்டிகேஷன் பண்றப்ப கண்டுபிடிச்சிருக்காரு. அப்படி கண்டுபிடிச்சோன்னு நாடு ஃபுல்லா இதுக்கு எதிர்ப்பலைகள் கிளம்பிச்சு. ஆனா என்னதான் எதிர்ப்பலைகள் கிளம்பினாலும் கவர்மெண்ட் எடுத்து யாராலையும் சண்டை போட முடியாது இல்லையா. அதுவும் இல்லாம பார்க்கின் ஜூன் தான் அளவுக்கு அதிகமான மணி வேற இருக்கு இல்லையா. சோ அதனாலே சட்டத்தை விலைக்கு வாங்கிட்டு இவருடைய தண்டனையும் கம்மி பண்ணிட்டாராம். எல்லாரும் இவருக்கு பயங்கரமான ஃபைன் போடுவாங்க, 15 வருஷம் சிறை தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களாம். ஆனா கவர்மெண்டோட சப்போர்ட்டோட தானே இவர் இதை பண்ணாப்ல. சோ அதனாலே அந்த டைரக்டருக்கு நயா பைசா ஃபைன் போடாம வெறும் 2.5 வருஷம் மட்டும் தான் சிறை தண்டனை கொடுத்தாங்களாம். ஆனா இதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டா பிரதர்ஸ் ஹோம்ல பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எந்த விதமான காம்பன்சேஷனுமே கொடுக்கலையா. அவங்களும் இதுக்கு எப்படியாவது நீதி கிடைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு 1987 இருந்து 2024 வரைக்கும் பல்வேறு விதமான போராட்டங்கள்ல ஈடுபட்டு தான் இருக்காங்க. ஆனா என்னத்த போராடினாலும் கவர்மெண்ட் கேஸ தான் வாபஸ் வாங்க வைக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு நீதியும் கொடுக்க மாட்டாங்க, நிதியும் கொடுக்க மாட்டேன்றாங்க. கடைசியா இப்பதான் 2022 வருஷம் சவுத் கொரியன் ட்ரூத் அண்ட் ரீகான்சிலேஷன் கமிஷன் அமைச்சு இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல தான் இவ்வளவு உண்மைகளும் வெளியே வந்திருக்கு. சோ இதுல இருந்து மக்களை பாதுகாக்க வேண்டிய கவர்மெண்ட் அந்த மக்களுக்கு எதிராக சில வேலைகளை
செஞ்சாம் அதுல இருந்து எலியான் நடுத்தர மக்களால தப்பிக்கவும் முடியாது, அவங்களுக்கு எதிராக எதுவும் செய்ய முடியாது அப்படின்றதான் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. சோ இத பத்தின கருத்து என்னன்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். Bye. பாய்.